இன்றைக்கி வீடியோவில் வந்து இந்த கரையும் இந்த லேஸையும் வச்சு ஒரு டிசைன் ஒன்று எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இது வந்து சாரியில் வந்து ஒரு பக்கம் பார்டர் இருக்குது, அந்த பார்டர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து கிராஸ் பீஸ் மாதிரி போட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரவுண்ட் நெக்குக்கு இந்த கரையும் இதையும் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து வச்சு காமிக்கிறேன். இப்போ இதை வந்து கரெக்டாக இதை வந்து கட் பண்ணிக்கிறங்க. இந்த அளவு வந்து கரெக்டாக பார்த்துக்கிறங்க. 2 அளவு 3 அளவுக்கு வந்து ஒரே மாதிரி வருது அப்படிங்கிறது வந்து செக் பண்ணிக்கிறங்க. ஏன்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் வந்து சுருக்கமாக இருக்குது, அதனால அந்த அளவுக்கு அதை கட் பண்ணிவிட்டு மீதி வந்து இது 3ஐயும் ஒரே மாதிரி ஓரளவுக்கு இருக்கணும், அந்த அளவுக்கு வந்து இதை வந்து கட் பண்ணிக்கிறங்க. கரெக்டாக மடித்து அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், அந்த ஜாயின் போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒரே மாதிரி வேணும்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து கட் பண்ணி ஆகணும். இப்போ இதை வந்து கரை அப்படியே வந்து வச்சு தச்சுக்கிறங்க. கொஞ்சம் லைட்டாக இழுத்து விட்டுட்டு இந்த கரை பகுதியை ஒரே மாதிரி வந்து தச்சுக்கிறங்க. நமக்கு வந்து இந்த மாதிரி அகலமான பீஸ் கிடைக்கும். இப்போ இதையும் கரெக்டாக அதில் வச்சு இப்போ இதை அப்படியே கரெக்டாக ரெண்டாக இந்த மாதிரி பிரிச்சுக்கிறங்க. கிளாத்தை வந்து பிரிச்சுட்டு ஊட வந்து தையல் போட்டுருங்க. நல்லா நீட்டாக தேய்ச்சி விட்டுட்டு இப்போ இதை வந்து அப்படியே கரெக்டாக கிராஸ் பீஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் இதை எப்படி கிராஸ் பீஸ் கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து போட்டிருக்கேன், ஸ்கேல் வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு. கரெக்டாக ஒரே மாதிரி பீஸ் வர்ற மாதிரி கட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இந்த பீஸ் எல்லாத்தையும் ஜாயின் போட்டுடலாம். கரெக்டாக நேராக வச்சுக்கிறங்க. இந்த மாதிரி கரெக்டாக வச்சு பார்த்துக்கிறங்க. இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும் ஜாயின் போடுறது. இப்போ எல்லா பீஸும் இதே மாதிரி கரெக்டாக வச்சு இப்போ நான் உங்களுக்கு வந்து ஜாயின் போட்டுட்டு காமிக்கிறேன். கரெக்டாக ஆப்போசிட் வச்சுக்கிறங்க, அப்போ தான் வந்து நீட்டாக வரும். அதை திருப்பி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போட்டிருக்க ஜாயிண்ட் வந்து நீட்டாக இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இப்போ எல்லா பீஸும் வந்து போட்டுடலாம். இந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து போடுங்க. இப்போ ஒரு லென்த்து பீஸாக வந்து இதை வந்து போட்டாச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள், உள்ளுக்குள்ளே நம்ம ஜாயின் போட்டிருக்கோம்ல, அதை ஃபுல்லாக எல்லாத்தையும் அதை நீட்டாக வந்து கட் பண்ணி விட்டுக்கிறோங்க. இப்போ இதை வந்து ஒரு பக்கம் விட்டுருங்க, ஒரு பக்கம் வந்து கரெக்டாக அடிச்சுக்கிறோங்க. ஒரே மாதிரி அடிச்சுட்டு வந்துடுங்க. பீஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கணும். கரெக்டாக பிசுறு இல்லாமல்
ஒரு பக்கம் மடித்து அடிச்சிருங்க. பொறுமையாக அடிங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பீஸ் கிடச்சிருச்சு பாருங்கள். இப்போ இதை அப்படியே வச்சு நம்ம தச்சிட்டு வந்துடலாம். அதாவது லெஃப்ட் சைடு இல்லை, ரைட் சைடு மாத்திரம். அதனால் இப்போ இதை வந்து உள் பக்கமாக வச்சுருங்க. இந்த பீஸை வந்து கரெக்டாக உள் பக்கமாக வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் வந்து பட்டையாக கூட வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டையாக இருந்ததுன்னா இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கரெக்டாக ஒரே மாதிரி அடிச்சுட்டு வந்துடுங்க. இந்த பீஸை வந்து ஈஸியான மெத்தடு இந்த டிசைன் வைக்கிறதுக்கு. ரவுண்ட் நெக் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். இப்போ இது பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து ஒரே மாதிரி வந்திருக்கு பாருங்கள் பீஸு. இப்போ இதை வந்து லைட்டாக அங்கே இங்கே வந்து அடையாளம், அதாவது சிசர் கட் போட்டுருங்க. அப்போ தான் வந்து நெக் வந்து நீட்டாக நமக்கு வந்து திரும்பும். இந்த ஷேப்புக்கெலாம் கரெக்டாக கட் பண்ணி விட்ருங்க. இப்போ இதை வந்து அப்படியே மடித்து இந்த இதில் வந்து ஒரு படிமான தையல் போட்டுருங்க இந்த பீஸை வச்சு. நீங்கள் இதை வந்து டபுள் பீஸ், அதாவது ரெட்டையாக மடித்து கூட போட்டுக்கலாம். நான் வந்து சிங்கிளாக போட்டிருக்கேன். இப்போ அதை அப்படியே திருப்பிடுங்க. திருப்பிட்டு இந்த இடத்துல இந்த பீஸை வந்து இதை அப்படியே மடித்து பாருங்கள். உங்களுக்கு நெக் வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். எந்தெந்த ரவுண்டு வந்து கரெக்டாக திரும்பணுமோ அந்தந்த ரவுண்டுக்கு வந்து கரெக்டாக அதே மாதிரி வந்து நீங்கள் திருப்பிட்டு அதை வந்து அடிக்கணும். நல்லா நீட்டாக வந்து திரும்பும் நமக்கு. நம்ம அங்கே இங்கே கிராஸ் பீஸ் போட்டிருக்கிறதுனால கரெக்டாக திரும்பும். இப்போ இதில் வந்து ஒரு லேயர் வந்து லேஸ் வைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ஓரத்து தையல் போட்டுருவோம், தள்ளி போடாமல் ஃபஸ்ட்டு வந்து ஒட்டு தையல் வந்து போட்டுடலாம். அப்போ தான் வந்து நமக்கு வந்து இன்னொரு லேயர் வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். இந்த ரவுண்டெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து அந்த வளைவு பெண்டு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து திருப்பிட்டு தைங்க. இப்போ இந்த ரவுண்ட் நெக் வந்து நமக்கு வந்து இப்போ அடித்தாச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து இந்த லேஸை உள்ளர வச்சு இதை நீட்டாக வந்து தைச்சிடலாம். இப்போ எப்படி அதை வந்து வைக்கிறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதை அப்படியே மடித்து அந்த லேஸை வந்து உள்ளே வைக்கணும். அதை எப்படி வைக்கிறதுங்கிறத பார்ப்போம். இப்போ அப்படியே இந்த லேஸ் வந்து பட்டையான லேஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன்.
இப்போ இந்த கரை மாத்திரம் சின்னதாக இருக்குது பாருங்கள், அது மாத்திரம் உள்ளே போகிற மாதிரி கரெக்டாக இதில் வச்சுருங்க. ரொம்பவும் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு பெருசாக இருக்காது, உங்களுக்கு நார்மலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த டிசைன் மாத்திரம் வெளியில் தெரியும். இது அப்படியே கரெக்டாக வச்சு அப்படியே வந்து தையல் போட்டுருங்க. ரொம்ப வந்து தள்ளி வைக்காமல் ஓரளவுக்கு அந்த டிசைன் வந்து அந்த எஸ் டைப்பில் இருக்குது பாருங்கள், அது மாத்திரம் வெளியில் தெரியணும். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு அப்படியே வந்து தையல் போட்டுட்டு வந்துடுங்க. கரெக்டாக அந்த ஷேப்பெல்லாம் வந்து வரும்போது கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பு அது அப்படியே கரெக்டாக எப்படி திருப்பணுமோ அதே மாதிரி திருப்பி தையல் போடுங்க. அப்போ தான் அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக திரும்பும். இல்லைன்னா பட்டையாக இருக்கிறதுனால நமக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் வந்து சுருக்கம் கண்டிப்பாக வரதான் செய்யும். அதனால் அதை பார்த்துக்கிறங்க. அதை பார்த்துட்டு வந்து தைங்க. இந்த கேர்வெல்லாம் எங்கெங்கே வளைவு பெண்டு வருதோ அதை ஃபுல்லாக அப்படியே கரெக்டாக அந்த பெண்ட் பண்ணிக்கிறங்க தைக்கும்போதே. அப்போ தான் வந்து நமக்கு வந்து நீட்டாக வந்து அந்த சுருக்கம் இல்லாமல் வரும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து சுருக்கம் வரதான் செய்யும். இந்த ரவுண்டு கழுத்து தைக்கிறதுல இது கொஞ்சம் நமக்கு வந்து சிரமமானது தான் தைக்கும்போது. நம்ம என்ன தான் கிராஸ் பீஸ் போட்டு அதை வந்து அடித்தாலும் அது கண்டிப்பாக லைட்டாக வந்து சுருக்கம் வரதான் செய்யும். அதனால் நம்ம தைக்கும்போது அந்த ஷேப்பெல்லாம் கரெக்டாக அந்த ஷேப் எப்படி திரும்புதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து திருப்பிக்கணும். நெக்கை வந்து கையில் வந்து நேர் வர்றது ஒன்றும் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. அந்த நேர் வந்து கரெக்டாக நமக்கு வந்து அடிச்சிடலாம். கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதிரி டிசைன் வைக்கும்போது இந்த கரை பகுதியில் வைக்கையில் கொஞ்சம் பொறுமையாக தான் தைக்கணும். இப்போ நமக்கு வந்து இன்னொரு தையல் வந்து படிமானமாக கண்டிப்பாக வந்து போடணும். இந்த இதில் வந்து கண்டிப்பாக போடுற மாதிரி தான் வரும். போட்டால் தான் நமக்கு வந்து நீட்டாக வந்து வரும். இப்போ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து பாருங்கள். இந்த டிசைன் வந்து இன்னொரு தையல் வந்து நான் போட்டுட்டு உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து காமிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஆரி ஒர்க்கு போட்ட மாதிரி இந்த ஃபீல் இருக்கும் அந்த டிசைன் வந்து. இப்போ இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.